எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல 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 இல்ல, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் கீழே இருக்குல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அது நான் போய் உங்களுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வரேன். இல்ல 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 இல்ல, ஏன் நீ 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 போய் ஐஸ்கிரீம் கொண்டு வரதுக்குள்ள ஐஸ்கிரீம் உருகி போயிடும்ல. கீழே கீழே பலூன் இருக்கும், அத நான் உடைப்பேன். ரொம்ப ஜாலியா இருக்கு, நான் போய் உடைக்க போறேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். அத கீழே நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பலூனை உடைச்சிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. சரி, அப்ப பலூன்லாம் உடைக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிட்டு வர. சரியா? நான் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், அமைதியா உட்கார்ந்துருப்பேன். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா? சரி சரி, நீ ஐஸ்கிரீம் கொண்டு வா, நான் கீழே வரல, மேலே உட்காந்து சாப்பிடுறேன் பார்ட்டிக்கு. சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் இல்லையா? நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். நீ என்கிட்ட பிங்கி ப்ராமிஸ் வாங்கிக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கீழே பார்ட்டி. இவரு மேல இருந்து பார்த்தாருன்னா கீழே இருக்கவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆலியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் எங்க போனாங்க? பாத்து. Sorry, I'm sorry. Are you okay? Yeah, I'm okay. You're fine, right? Yeah, I'm okay. It's called power. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேருமே கீழே விழுந்திருப்போம். நீ இந்த என்கேஜ்மெண்ட்ல சந்தோஷமா இருக்கல்ல? Oh yes, I'm absolutely happy. And thanks to you. உங்களால தான் என்கேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஈஸியா நடக்குது. நான் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட உங்க அம்மாவால. ஆனா இப்ப நான் உன் கூட இருக்கேன்ல. இப்ப நீ ஒரு ரூமுக்கு போ. ஏன்னா யாருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதோ அவங்க பொண்ணை பார்க்க அப்படியே தவிக்கணும். அதே மாதிரி எந்த பொருள் கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். லைக் ரன்பீர். நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் ரன்பீர் உனக்கு கிடைக்கிறான் இல்லையா, அவனை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. இவனோ நெக்லஸ் இந்த பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் இந்த சேஃப். ரன்பீரை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. அப்பதான் பிராக்சியால ரன்பீரை பறிக்க முடியாது. இனிமே பறிக்க முடியாது. ஏன்னா எனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. அதே மாதிரிதான் உங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அபியை என்கிட்ட இருந்து பறிச்சது யார் தெரியுமா? உன்னோட சோ கால்ட் மாம் பிரக்யா. அதனால காதலிச்சவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச வலி எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனிவே, அதனாலதான் சொல்றேன், ரன்பீரை பத்திரமா பாத்துக்கோ. எப்படி என்கிட்ட இருந்து அபிய பிரக்யா பறிச்சுட்டு போனாலோ அதே மாதிரி ரன்பீரை பிராச்சி பறிச்சிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்லலாம். ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். யூ நோ வாட், பிராச்சியோட மாமா இருக்காங்களே, ரன்பீரை என்னைய பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது. நான் ரன்பீரை எவ்வளவு காதலிக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பிராச்சிக்கு ரன்பீர் கிடையாது. அவ இனிமே ஒரு தனி மரம் தான். I just need to do touch up. I'll see you soon. Okay. Bye. பிரக்யா 22 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து என் அபிய பறிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் நடுவுல வந்து என்னோட அபிய நான் திரும்ப எடுத்துக்க போறேன். இது என்னோட சத்தியம் மட்டும் இல்ல, சபதமும் கூட. ஃபுகிய வச்சுக்கிறேன். சோ இப்ப என்னன்னா, நீங்க தண்ணி குடிக்க முயற்சி பண்ணும்போது உங்க வாய மூட மாட்டேங்கிறீங்க, சரிதானே? அதான் தண்ணி வெளியில வந்தது. சோ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கேம் ஆடணும். கேம் ஆடணுமா? ஆமா, கேம் ஆடணும். நீங்க கையில இந்த கிளாஸ் வச்சிருக்கீங்கல்ல, அத அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு வரணும். நாக்குல கிளாஸ் படும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்க கைய
நீங்க தண்ணிய அப் பண்ணணும். அப். ஹப் ஹப். கொண்டு போங்க. 1 2 அப். மறுபடியும் பண்ணுங்க. அப். நான் தண்ணி குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டேன். நீ பார்த்தல நான் குடிச்சத நீ பார்த்தல? புகி 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 நான் தண்ணி குடிச்சிட்டேன். ஆஃப். ஆஃப். அப். அப். நான் தண்ணி குடிச்சிட்டேன். புகி புகி நீ பாத்தியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி நான் போய் எடுத்துட்டு வரேன். புகி யா. ட்ரெயின் வருதல்ல, வழிய விடு. பாபா நீ பின்னாடி வா, பின்னாடி வா. முடியல என்னால. நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹப் பண்ணணும். ஹப். செல்ஃபி பார்த்தே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்ப அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ என்னை சுத்தியும் உன் முன்னாடி உட்கார வச்சுக்கோ. என்ன, ஒரு கண்ணோட கண்ணீரை சித்தி துடைப்பாங்க, இன்னொரு கண்ணோட கண்ணீரை நான் துடைப்பேன். கண்ணு என்னோடது, கண்ணீரும் என்னோடதுதான். அப்ப நாங்க உன் சொந்தம் இல்லையா? பிராச்சி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? கஷ்டம் குறையும் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா கஷ்டம் அதிகமா தான் ஆகும். சரி ஆயிட்டு போகுது, போன கொடு. பிராச்சி, கஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஜனங்க போய் சொல்லுவாங்க. ஆனா நீ கஷ்டத்தை அதிகமாக்குறதுக்காக போய் சொல்ற. அதிகமாயிட்டு போகுது. நான் பண்றதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. உன் சந்தோஷம் தான் உன் கண்ணிலே தெரியுதே. நீ ரொம்பவே செல்ஃபிஷ். நான் ஒண்ணு செல்ஃபிஷ் இல்ல சஹானா. அப்படியா? செல்ஃபிஷ் இல்லாம வேற யாருக்காக இத பண்ற? சொல்லு. நீ நீ உன்னை பத்தி தானே யோசிக்கிற. அப்புறம் இதெல்லாம் நான் சித்திக்காக பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. என்ன, சித்தியோட சந்தோஷத்துக்காக நீ ரியா கூட பண்ண டீல் இருக்கே, அதனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு அர்த்தமும் இல்ல. ஏன்னா உங்க அப்பாக்கு உன்னை ஞாபகம் இல்ல, உங்க அம்மாவை ஞாபகம் இல்ல. சஹானா, சரி, நான் போய் சொல்றேனே வச்சுப்போம். அங்க மிஸ்டர் மெஹரா சரியா இருக்காருன்னே வச்சுப்போம். அப்புறம் ஏன் அவர் சித்திக்கும் உனக்கும் போன் பண்ணி இன்னைக்கு ரியாவோட என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லல? சொல்லு பாப்போம். சித்திக்கு அவரை போன் பண்ணிருந்தாருன்னா அவர் உன்னை பத்தி ரன்பீர் பத்தி சொல்லிருப்பாங்க. உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்காக அவங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பிராச்சி ப்ளீஸ், நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி. இந்த உலகமே இப்படிதான். நீ எப்படியே பண்ணிட்டு போனா வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டத்தை தான் அனுபவிப்ப. போதும் நிறுத்து சஹானா. இப்ப நான் சொல்றது கேளு. நான் ரன்பீரோட பிரேக்கப் பண்ணிட்டேன், அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லணுமோ அம்மாவுக்காக சொல்லிட்டேன், அதுவே போதுமானது. ரன்பீர் ரியாவோட என்கேஜ்மெண்ட்ட நினைச்சு அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்களுக்கு வருத்தம் இல்ல. அப்பா முதல் மாதிரி இல்லதான். இருந்தாலும் அம்மா இப்பவும் அப்பா குணமாகணும்னு அவரை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக, அவரை குணமாக்குறதுக்காக அந்த மெஹரா ஹவுஸ்ல வேலைக்காரிய போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்க காதல காப்பாத்த போராடுறாங்க. அதனாலதான் என் காதல நான் அழிச்சுக்கிட்டேன். அம்மா அப்பா சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது. ரன்பீர் எனக்கு முக்கியம் இல்ல. அதனால நான் பண்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. அப்புறம் போயிட்டாளா? எனக்கு தெரியும் அவ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் இங்க இருந்து போயிட்டா. ஆரியன், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன? ரன்பீர் பாத்ரூம்ல விழுந்துட்டான். நீ போய் அவனை சமாளி, நான் இங்க கெஸ்ட் சமாளிக்கிறேன். அவ ரெடி ஆனதுக்கு அப்புறம் கீழே கூட்டிட்டு வா. I'll do that. ஆரியன், இங்க கேளு. என்னோட போன் பேட்டரி டெட். அதுக்கப்புறம் உங்க அப்பா யார் போனும் எடுக்க மாட்டாரு. ஐ வாண்ட் டு கால் ஹிம். உன் போனை கண்டிப்பா அவர் எடுப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி இந்தாங்க, என் போனை நீங்க வச்சுக்கோங்க. நான் போய் ரன்பீரை பாக்குறேன். அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த என்கேஜ்மெண்ட் நிக்க எனக்கு உதவி பண்ணுவேன்னு. ரன்பீர், 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 ரன்பீர் ப்ரோ, எங்க இருக்கீங்க? ரன்பீர் இங்கதானு அம்மா சொன்னாங்க. ஏய், ஹலோ ஹலோ, நான் இன்னும் இங்கதான் உள்ள இருக்கேன். ஹலோ, யார் அது வெளியில இருந்து லாக் பண்ணது? ஹலோ, நான் உள்ளதான் இருக்கேன், கதவை தரங்க.
என் டெசிஷனுக்கு என் பையனை எதிரா நின்னு அவனை கூட எதிரியா பார்க்க நான் தயங்க மாட்டேன். ரியாக்கும் ரன்வீருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும் ஆரியன். யூ கான்ட் ஸ்டாப் இட். கதவை 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 சாத்திட்டா. என்ன வச்சு சாத்துற மாதிரி கதவை. அண்ணா இங்க பாருங்க, கதவை சாத்தல. அது ஹைட் அண்ட் சீக் விளையாடாதா கண்ணாமூச்சி ஆட்டம். அவன் என்கிட்ட எங்க ஒளியணும்னு கேட்டான். நான் அவன் கிட்ட பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னேன். இப்ப யாராலையும் அவனை பிடிக்க முடியாது. கேமா? ஓ, விளையாடுறானா? அப்ப சரி. கேம்னா அது அவன் வெளியில வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு என்ன திறந்து விடுங்கன்னு சொல்றான்? அவன் வெளியில விடுங்கன்னு சொல்லவே இல்ல. இல்ல சொல்லவே இல்லையே. கேளுங்க, கேக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல எதுவும் சொல்லல. நாங்க விளையாடிட்டு இருக்கோம். கேம் ஆடுறீங்க? ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காயத்ரி எங்க காணோம்? காயத்ரி எங்க? உள்ள. அவ இருக்கிற இடத்துக்கு போங்க போங்க. அப்புறம் இத திறக்க கூடாது. என்ன திறந்தீங்கன்னா கேம் பாழாயிடும். கேம் ஆடுறீங்க? நீங்க போங்க காயத்ரி இருக்கிற இடத்துக்கு. கேம். என்னோட மொத்த கவனமும் கீழே ரியா ரன்வீரோட என்கேஜ்மெண்ட்ல தான் இருக்கணும். ஹலோ. உஃப், பால் பொங்கிருச்சு. ஹலோ. பால் பொங்கி கீழே விழுந்துருச்சுன்னா அது அபசுகுணம்னு சொல்லுவாங்க. என் பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற? நான் ஒன்னும் உன்னை நல விசாரிக்க போன் பண்ணவே இல்ல. நான் எதுக்காக உனக்கு போன் பண்ணனா? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என் என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்காக நீ ஷகானாவை அனுப்பிருக்கல. உனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தா நீயே இங்க கிளம்பி வந்திருக்க கூடாது. நான் உன் என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த நினைக்கல. சஹானாவை நான் எங்கேயும் அனுப்பல. பிரச்சி, உனக்கு போய் பேச வரலன்னா நீ தயவு செஞ்சு போய் மட்டும் பேசாத. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால என்னோட என்கேஜ்மெண்ட் நின்றும் நீ நினைக்கிறியா? ஷகானா என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காதன்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றா? ஐ நோ யூ ட்ரைங், பட் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது கண்டிப்பா உனக்கு உதவாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா நான் உன்னை விட்டு ரொம்ப 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 தூரமா விலகி போயாச்சு. நான் உன் பக்கத்துல வரவே விரும்பல. ஏன்னா நான் இப்ப பார்த்து கூட இருக்கேன். திரும்பவும் போய் பார்த்து கூட சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ற. அது போய் உண்மை என்னன்னு நான் சொல்றேன். இப்பவும் நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்க. அப்புறம் நான் உன்னை காதலிக்கவே இல்ல. கண்டிப்பா காதலிக்கல. இந்த மாதிரி வேற யாரையாவது அனுப்பி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும்னு நீ நினைச்சேன்னு வை, அந்த முயற்சியை மறந்துடு. ஏன்னா என்ன ஆனாலும் சரி, நான் இந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து பின்வாங்க போறதில்ல. நான் உங்ககிட்ட ஒரு கெட்ட விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். அது என்னன்னா, எப்படி பாலை கொதிக்க வைக்கும் போது பொங்கி வெளியே கொட்டுச்சோ, அதே மாதிரி நானும் உன்னோட வாழ்க்கையை விட்டு எப்பயோ பொங்கி வெளியே வந்துட்டு அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். For your kind information, Mr. கோலி, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பால் பொங்கி அது சிந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது அபசகனம் இல்ல, நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க. இப்ப நீ எதை பேட்னு சொல்றியோ அது பேட் நியூஸே கிடையாது. குட் நியூஸ் என்னன்னா, நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போற. நிரந்தரமா. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு போன் பண்ண முயற்சி பண்ணாத, சரியா? மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்குள்ள தயவு செஞ்சு வந்துடாத. அப்புறம் யாரையும் அனுப்பாத, சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான நாள். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே உறவா மாற போகுது. மெஹராவும் கோலியும் சம்மந்தியாக போறாங்க. எங்களோட இந்த சந்தோஷத்துல நீங்க பங்கெடுத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அண்ட் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரியா அப்புறம் ரன்வீர். என் மேல முழுக்க முழுக்க பார்த்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உன்னை காதலிக்கல.
காணுமே. ஒருவேளை அவன் எனக்காக ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ? என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நான் ஆரியனை சந்திச்சா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்டோல் மறந்துட்டீங்க. ஸ்டோல் போட்டுக்கோங்க, அது போட்டாதான் அழகா இருக்கும்ல. ஸ்டோல் வாங்க வாங்க. நான் உள்ள வர மாட்டேன். நீ இங்கே இரு, நாம வேடிக்கை பார்க்கலாம். அப்ப சரி, நான் போய் கொண்டு வரேன். நீங்க இங்கே இருக்கணும், ஓகேவா? இங்கே தான் இருக்கணும், இங்கே போயிடக்கூடாது. என்னது? கத்துனீனா நான் உன்னை சுற்றுவேன் பாத்துக்க. ஓ, ஆன்சர் சொல்ல மறந்துட்டீங்க சார். என்ன? நான் இன்னும் எதுவுமே குடிக்கவே இல்ல. இன்னும் நான் எதுவும் குடிக்கல. நீ பைத்தியமா என்ன? பைத்தியமா? நீ ஆன்சர் சொல்ல மாட்டியா? ஆன்சர் போன் சொல்றல. ஓ, போறேன். எங்க வருது? எங்க போணும்? உள்ள போலாம், சீக்கிரம் வா. விளையாடலாமா? ஆன் சொல்றல. இல்ல நான் வர மாட்டேன். இல்ல அட, போ. உள்ள போங்கறல. டார்க் ரூம் எதுக்கு? நான் போக மாட்டேன். இல்ல வேண்டாம். எனக்கு இந்த ஆட பிடிக்கல. நான் ஃபுல் போதையில இருக்கியா? வாய மூடு. கதவை சாத்திட்டா. என்கிட்ட பண்ண மாதிரியே பண்றா. போதும், ரொம்ப அதிகமா பேசிட்டா இதோட ஆட்டம் முடிய போகுது. கேம் ஆடலாம். பாபா, எப்படி ஆடுறதுன்னு சொல்லி தரவா? நீ கண்ணாமூச்சி ஆட்டம் தான் ஆடுற. நீ இங்கே ஒளிஞ்சிரு, யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் வெளியில இருக்கேன். நான் கதவை சாத்திடுறேன். ஏய், கதவு திற. மாட்டேன், திறக்க மாட்டேன். நான் தான் இந்த கேம்ல ஜெயிக்க போறேன். ஏய், உன்னதான் கதவு திற. ஏய், கத்தாத. இல்லனா அப்புறம் நீ மாட்டிப்ப. நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இவனால நான் இப்ப மாட்டிக்கிட்டேனே. யாராவது இந்த இடத்துல பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. நான் தான் மோக்லி. வெரி குட். மேல போலாம், வாங்க வாங்க. இந்த வழி வரட்டுமா? இல்ல மேல போலாம், வாங்க. அண்ணா, மேல மாடிக்கு, ரூமுக்கு போலாம், வாங்க. விடு, கையை விடு. ரொம்ப ஜாலியா இருக்கு. மேல வாங்க, இன்னும் ஜாலியா இருக்கும். இன்னொரு கேம் இருக்கு, போலாமா? எதுக்கு மேல? அண்ணா, மேல வாங்க என் கூட. நான் வர மாட்டேன். அண்ணா, நான் மேல வர. மேல வாங்க போலாம். அட கடவுளே, காயத்ரி, உன் மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? அபியை விட்டு எங்க போன? இங்க பாரு, வீட்டோட நிலைமையவே தலைகீழா மாறிட்டான். இதெல்லாம் நடந்துச்சுங்க. அவன் மோக்லியா மாறிட்டான். அங்க இருந்து இங்க இருந்து அங்க, காத்திலே பறந்தான் அவன். இங்க பாரு, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் கீழே தள்ளி வச்சிருக்கான் பாரு. இப்ப அவரை ஆலியாவா கூட்டிட்டு போயிருக்கா. உங்ககிட்ட நான் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இல்ல எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? இல்ல எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? How dare you guys?
ரன்பீர், எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? நீங்க சீஃப் மேல கை வைக்க நினைச்சீங்கன்னா அந்த நேரம் நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். நீங்களும் உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க சீஃப் மேல கை வாங்கி இருப்பீங்க? யாராவது ஒரு அண்ணனை இப்படி அடிப்பாங்களா சொல்லுங்க? This is not none of your business. It is of my goddamn business. என கோலிஸ் எப்பவும் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. I will interfere. அதான் நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். Exactly. நீங்க பிசினஸ்க்கு தான் பார்ட்னர்ஸ். அப்புறம் இது என்னோட வீடு. கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆக போறவர் நான் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆகாம நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சீஃபுக்காக நான் எப்பவும் வந்து நிக்க தயங்க மாட்டேன். அதே மாதிரி உங்களை எதிர்க்க என்னைக்குமே தயங்க மாட்டேன். நான் ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்கேன். நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை நீங்க யார் மேல வேணும்னாலும் காட்டுங்க. ஆனா சீஃப் மேல நீங்க கோபத்தை காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உனக்கு அவர் என்ன பண்ணலன்னு சொல்லு பாப்போம். வாழ்க்கை ஃபுல்லா நீ கேட்டது எல்லாம் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்திருக்கியோ, நீ பிடிவாதம் பிடிச்சு எதை கேட்டியோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. யார் வாங்கி கொடுத்தது? உன்னோட அப்பா, சீஃப் தான். ஆனா இன்னைக்கு மனநிலை சரியில்லாம இருக்காரு. இத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுப்ப? நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கேன். எதுவும் அவருக்கு புரியவே புரியாது. ஆனா என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது அவருக்கு தெரியும். நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்தனா அவர் சேஃபா ஃபீல் பண்ணுவாரு, உணர்வாரு. நான் வெளியாள்றியா? ஆனா நீ அவரோட சொந்த பொண்ணு. 2 நாள் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அன்பா பேசி இருந்தா அவர் இந்நேரம் குணமாயிருப்பாரு. கடவுளுக்காக எதுவும் பண்ணாத. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்காக பண்ணு, சரியா? அது என்னன்னா, ஒரு நல்ல பொண்ணா இரு. அது போதும். காயத்ரி, how dare you? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. அண்ணனை நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு அவர் அனுப்ப சொன்னாரு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணனுக்கு எதிராக நான் தான் தப்பா நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கை உங்க கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க அண்ணன் மேல கை உங்கிறது ரன்பீர், ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி ரன்பீர். டாடிக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அது எதையுமே நான் செய்யல. ஐம் ரியலி சாரி ஃபார் தட் ரன்பீர். சி நீ எனக்கு சாரி சொல்லாதானே. சீஃப் கிட்ட சாரி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவருக்கு புரியவும் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணு, அவர்கிட்ட அன்பாயிரு, அவர்கிட்ட கன்சர்ன் ஆயிரு. ஏன்னா அவர் உன்னோட அப்பா தானே. அட, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகலையா? எதுவும் டச் அப் எல்லாம் பண்ணிக்கலையா? கீழே எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு. நான் வந்துடுறேன். 1 செகண்ட். இவனுக்கு என்ன ஆச்சு? நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீங்க கீழே போங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். I just say okay. அண்ணா வாங்க போலாம். அண்ணா மேல வாங்க, மேல போலாம். என்ன விட எனக்கு இது ஜாலியா இருக்குல்ல. நீ உங்க அப்பாவுக்காக கொஞ்சமாவது சென்சிட்டிவா இருக்கணும். ஆனா ஏதாவது முட்டாள்தனம் பண்றதுக்கு முன்னாடி, அதுவும் இல்லாம அம்மா எங்க சர்வெண்ட்டா வேலை பாக்குற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா நான் இதெல்லாம் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் தான் செய்யறேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம ரன்பீர் மேல அவளுக்கு சாஃப்ட் கார்னர் வேற இருக்கு. அதுக்கப்புறம் அவளால எதையும் மறைக்க முடியாம ரன்பீர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா. தர வேண்டாம், என்ன கட்டி பிடிக்காது, வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு கட்டி பிடிக்காது. இந்த ரிங்க நான் தரேன். அழாதன்னு நான் இவன் கிட்ட இருந்து வாங்கின. இவன் எனக்கு கொடுத்தான். எனக்கு இது வேண்டாம். இது உன்னோடது. இந்த யோசிக்கிற, வாங்கிக்க, நீ போட்டுக்கோ. நான் பைத்தியக்காரன். நான் முட்டாள். ரிங்கில ஃப்ளவர் இருக்கு. ஃப்ளவர்ஸ் கேர்ள்ஸ் தானே வச்சுப்பாங்க. நான் பாய். அப்ப இது என்னோட ரிங் இல்ல. நீ போட்டு விடு. நீ இவளுக்கு போட்டு விடு. இது உங்க ரிங் தான். உங்க ப்ளீஸ், நீ அவளுக்கு போட்டு விடு. அவ அழறா. புடி பாத்து. நீ கரெக்டா போட்டு விடு. நீ கைய நீட்டு.
உன்னோட ரிங் நீ போட்டுக்க. நீ கைய நீட்டு, நான் கைய பிடிக்கிறேன். நீ போட்டு விடு. போடு. என்னம்மா குடிக்கிறான் பாரு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏற்கனவே குடிச்சிருக்கான், இன்னமும் குடிக்கிறான். நிறுத்தாம குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஏ சின்ன முன்னு, இங்க வாங்க. இங்க வாங்க 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 வாங்க. ஜூஸ் குடிப்பீங்களா? இது யாரோட ஜூஸ்? இது யாரோட ஜூஸ்? கம்பெனியோடது. கம்பெனியோட. அட காயு, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணு. இவன் சீனு, இவன் மீனு, அப்புறம் இவன் டீனு. நானா பேர் வச்ச எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன நீ சின்ன மினிட்டின்னு எங்க போறீங்க? நீங்க நில்லுங்க. எங்க போறீங்க? உங்களுக்கு இது வேணும்ல, இந்தங்க. இத 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 குடிங்க. ஏன் போயிட்டாங்க? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சொல்லு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இத குடிக்கணும்ன்றாங்க, குடிங்க. போதும் போதும் போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இல்ல இல்ல வேண்டாம். ஆய், இவங்கெல்லாம் என் கண்ணாமூச்சி. நீ 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 என் ஜூஸ குடிச்சியா? இல்ல இல்ல, அது அது வந்து நீங்க தான் சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு இதுக்கு மேல வேணும்னு சொன்ன. இருந்தாலும் அது ஏன் ஜூஸ் தானே, அப்புறமா குடிப்பேன்ல. சாரி 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 எல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. நீ குடி, நீ குடி. நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. நீ தானே எனக்கு கத்து கொடுத்த. நீ நீ இத மறந்துட்டியா? இத நீ தானே இத கத்து கொடுத்த, அதனால பரவாயில்ல. இந்த நீயும் குடி. ஓகே, சொல்லு, உன் காலேஜ் லைஃப் எப்படி போகுது? நீ இல்லாம. What was that? பேப்பர் பிளேன். ரியா, பார்ட்டில கிட்ஸும் வந்திருக்காங்களா? I don't know. Excuse me, girls. I'll be right back, okay? Okay. அது வந்தது நேரா அங்க போச்சு. தெரியாம உன் மேல வந்து விழுந்துருச்சு. நான் வேணுட்டு இப்படி பண்ணல. Okay, no problem. என்னங்க? உங்களுக்கு பிளேன் பண்ணி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ஜாலியா இருக்கா? தனியா விளையாடுறீங்களா? நான் புதுசா ஒருத்தர ஃப்ரெண்டா ஆக்கியிருக்கேன். அப்படியா? யாரு? ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். வாவ். யார் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தர் அது யாரு? அது வந்து ஒன்னு வந்து காயு. காயத்ரி. காயத்ரி. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் யாரு? ரெண்டாவது பேரு அதான் என் கையில போட்டு விட்டானே அவன். ரிங் போட்டு விட்டால அவ மெரூன் Dress போட்டிருக்கா. ரன்பீர். ஆமா, அவன் தான் எனக்கு ரிங் போட்டு விட்டான். உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? You girls are called gold diggers. சந்தர்ப்பவாதின்னு கூட சொல்லலாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ நீ அதை வச்சுக்க. என்னாச்சு? உன் கண்ணுல கண்ணீர் வருது? ஓ, இந்த கண்ணீர் இருக்கே, கண்ணீர். இத மட்டும் நீ மனசால அழுது இருந்தன்னு வைய, நல்லா இருந்திருக்கும். ஆனா இது நீலி கண்ணீராச்சே. என்ன கொஞ்சம் பாரு, லுக் அட் மீ. நிஜமாவே அழுறியா? சரி, பரவாயில்ல, விடு. சரி, அப்படியே இருக்கட்டும். அதாவது இந்த கண்ணீர் உண்மையானதான்னு என்ன நம்புறது கஷ்டம்தான். சரி, ஒரு செகண்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் உன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒருவேளை நீ ரியாக்கும் எனக்கும் நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை உடைச்சிட்டேன்னு வை, நான் ஒத்துக்கிறேன். உன்னோட இந்த கண்ணீர் இருக்கே, அது உண்மைன்னு. லாஸ்ட் ஆப்ஷன். டிக்டாக் 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 டிக்டாக். டைம் போயிட்டே இருக்கு. உன்னால முடியுமா? இல்ல, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்த இஷ்டம் இல்ல. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ.
என்ன விடு. என்ன ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன் ராச்சி, நீ முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீ மாறினதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லு. நீ ஏன் இப்படி மாறிட்டு இருக்க? ஏன் நீ என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டு இருக்க? உன்னால நான் பைத்தியக்காரனா ஆகிட்டு இருக்க. உன்னை வாழ்க்கையில நான் சந்திக்காமே இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் சந்திக்காம இருந்திருந்தா ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசை எப்படி சுக்கு நூறா உடைப்பான்றது எனக்கு தெரியாமையே இருந்திருக்கும். வெளியே எமோஷனல் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி நடிச்சிட்டு ஆனா உள்ளுக்குள்ள பணத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். நான் கொடுத்த ரிங்க நீ உன் விரல்ல போட்டுக்கிட்டு என் கைய பிடிச்சுக்கிட்டு இப்ப இன்னொருத்தன் கைய பிடிச்சிட்டு போக பாக்குறியா? உன்னை சந்திக்காம இருந்திருந்தா எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சே இருக்காது. நீ இன்னொருத்தன் கைய பிடிச்சிட்டு போக போறல, அப்ப என்னோட ரிங்க நீ என்கிட்டயே கொடுத்துரு. இப்பவே கொடு. இப்பவே என்னோட ரிங்க கொடு. You're hurting me, Ranbir. It is you are hurting me, Prachi. நீ எனக்கு கொடுத்த வலியை விட இது ஒன்னும் பெரிய வலியா இருக்காது. ஐயரு, இங்க இந்த திருடுறது தப்பு இல்லையா? ஆமாப்பா, திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். இல்லன்னா அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்னாச்சுப்பா? அது காயு இருக்கல, காயு அவ எனக்கு ஏரோப்ளேன் பண்ண கத்து கொடுத்தா. ஆனா என்னால அதை கத்துக்க முடியல. அதான் அவகிட்ட இருந்து பிளைனை திருடிட்டேன். கடவுள் கோவப்படுவார்ல? இல்லப்பா, கடவுள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படவே மாட்டார். கோவப்பட மாட்டாரா? ஆமா, கோவப்பட மாட்டார். லவ்லி கடவுளே, காயத்ரி கிட்ட இருக்கிற எல்லா பிளைனையும் நான் போய் திருடிட்டு வந்துருவா. கடவுள் தான் கோவப்பட மாட்டாரே. இருப்பா, கடவுள் எந்த விஷயத்துக்கு எவ்வளவு கோவப்படுவார்னு எனக்கு தெரியாது. நான் இங்க வந்திருக்கிறது கல்யாணம் பண்ணி வைக்கதான். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்கதான் வந்தேன். இல்ல இல்ல, கல்யாணம் 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 வேண்டாம். நீங்க 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 நிச்சயம் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க. அதேதான்ப்பா, நான் நிச்சயம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நிச்சயதார்த்தம் அதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. நிச்சயம் அப்ப மோதிரம் மாத்திப்பாங்கல்ல? ஆமாப்பா. புதிர்பட்டி விளையாடலாமா? கல்யாணம்னா என்னன்னு சொல்லுங்க. கல்யாணம்னா என்னன்னா 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ்றது. 2 3 4 5 6 7. ஐயரு, இப்ப நீங்க சொன்னீங்களே 7 ஜென்மம் சேர்ந்து வாழ்றதுன்னா? 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ்றதுன்னா இவர் ஏன் இந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு? இவருக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்க? அப்படின்னா அது என்னன்னா ரொம்ப தூரம் சேர்ந்தே வாழ்றது. ரொம்ப தூரமா? அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு, அதுக்கப்புறமும்? ஆமாப்பா. 7 ஜென்மம். 7 ஜென்மம்னா 7 ஜென்மம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயரு. 7 ஜென்மத்துக்கும் அர்த்தம் என்னன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். இன்பம் துக்கம் எல்லாத்துலயும் ஒன்னா. அப்புறம் ஒன்னா சேர்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, ஒன்னா சேர்ந்து சாக்லேட் சாப்பிடுவாங்க, அப்படித்தானே? அட கடவுளே, இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. கல்யாணம் எப்படி நடக்கும்? புருஷன் பொண்டாட்டிக்கு முடிச்சு போடுவாங்க. முடிச்சு போடுறதுன்னா என்ன? ஐயரு, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? முடிச்சு போடுறதுன்னா என்னன்னு சொல்லுங்க. நான் எங்கப்பா அமைதியா இருக்கேன்? நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். அதாவது முடிச்சு போடுறதுன்னா என்னன்னா முதல்ல பையனும் பொண்ணும் கைய பிடிச்சுப்பாங்க. அப்புறம் சுத்தி 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 வருவாங்க. அப்புறம் 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா வாழணும்னு சபதமும் எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சது. அவ்வளவுதானா? ஆமா, கல்யாணம்னா இவ்வளவுதான். How dare you? என்ன தைரியம் இருந்தா நீ அபியோட கையை பிடிச்சிருப்ப. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல கையை பிடிப்பீங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியம் இல்லையா? நான் அவர் கூட விளையாண்டனுங்க, அவ்வளவுதான். என்னாச்சு தனோ? ஆலியா, இங்க நடந்ததை சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவன் அபிய கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். என் கண்ணு முன்னாடியே அக்னியை சுத்தி வர மாதிரி சுத்தி வராங்க. அந்த மாதிரி நோக்கமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஷட் அப். தானே போய் சொல்லுவாளா? இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. பரவாயில்ல பேசு. அதான் மாட்டிக்கிட்டல, ஏதாச்சும் போய் சொல்லு. இவ அப்படியே பிரக்யா மாதிரி தான் இருக்கா. முதல்ல இவ்வளவு நமக்கு எந்த பிரச்சனையும், ஆனா இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையா மாறினதே பிரக்யா தான். இங்க பாருங்க, என் எல்லாம் எதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் அந்த மாதிரி யோசிக்கிறவ இல்ல. நான் அவரை பாத்துக்கிறேனுங்க, அவ்வளவுதான். அண்ணன் மேல பிரக்யா அக்கறை காட்டினாதான் அப்புறம் என்னாச்சு?
ஸ்ட்ரக்சர்ல அண்ணன் அப்படியே விட்டுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அத்தை, அவங்க பேர் இந்த வீட்டுல சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? நான் எதுவும் மறைக்கல. போய் நான் என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட மறைக்காதப்ப நீயே உன்னோட வலியை மறைக்கிற. அதான் ரியாவையும் என்னையும் ஒன்னா பார்த்த உடனே வலிச்சுது. எனக்கு எந்த வலியும் இல்ல ரன்பீர். இங்க பாரு பிராச்சி, ரொம்பவே சிம்பிள். இட்ஸ் யூனிவர்சல் ஃபேக்ட். நேத்து உனக்காக இருந்தது இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகுது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் பயங்கரமா கஷ்டமா இருக்கும். நானும் ரியாவும் பக்கத்துல இருக்கும்போது உன் கண்ணுல என்ன வலி இருந்ததுன்னு என்னால உன் கண்ணுல பார்க்க முடிஞ்சது. ஆனா இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டேன். முதல் விஷயம், எனக்கு எந்த வலியும் இல்ல. இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? நீ உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏன் பெயினுக்கு பின்னாடி மறைக்க பாக்குற. வேணும்னு இப்படி எல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உன் ஃப்ரஸ்ட்ரேஷனை என்னால பார்க்க முடியாது. அதான உண்மை. ஆப்வியஸ்லி நேத்து வரைக்கும் உனக்கு சொந்தமா இருந்தது இப்போ உனக்கு சொந்தம் இல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன் யாருக்கு வேணாலும் ஏற்படும் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமா, நல்லதா இருக்கு. அப்படின்னா அப்ப நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடினாலும் உனக்கு பிடிக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கும். உனக்கு பொறாமையா இருக்காதா? நான் எதுக்கு பொறாமப்படணும்? இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உன் கூட தான் நடக்கும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? இல்ல. ஒருவேளை நான் ரியாவோட கையை இப்படி பிடிச்சா பொறாமையா இருக்காதா? இல்ல. ஒருவேளை நான் ரியா கிட்ட இவ்வளவு நெருக்கமா போனாலும் உனக்கு பொறாமையா இருக்காதா? இல்ல. இல்லையா? நான் ரியா கிட்ட இப்படி பண்ணனா அப்பவும் உனக்கு பொறாமையா இருக்காதுல்ல? இல்ல. நீ இப்ப இல்லன்னு சொன்ன பாத்தியா? இதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் பிராச்சி. ரன்பீர், யா மம்மி? ரன்பீர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயர் அங்க உனக்காக காத்துட்டு இருக்காரு. வா வாங்க. வா. எனக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நீ அம்மாவை பாத்துட்டியா? என்னங்க, இங்க பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? நீ அப்படியே புகி மாதிரியே இருக்க. புகி. ஃபுகி, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஃபுகி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? காட், முதல்ல கிளியர் பண்ணுங்க. இங்க பாரு. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உடைக்கலாமா? சேர்ந்து உடைக்கலாம். நீ உடைப்பியா? ஆமா, நம்ம சேர்ந்து உடைக்கலாம். உன்கிட்ட அது இருக்கா? உங்களோடதுல பாதி எனக்கு கொடுங்க. இதையா? அப்பதான் நம்ம சேர்ந்து உடைக்க முடியும். இந்த பாதி உனக்கு. தேங்க்யூ. உடைச்சு பாரு. இப்படி தனு, மெதுவா நீ போய் பாட்டு போட சொல்லிட்டு வா. அப்பதான் அண்ணன் மேல இருக்கிற கவனம் திசை மாறும். May I have your attention please? Now we'll go for a couple dance. Ranbir and Riya. இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம போய் உடைப்போமா? போலாமா? உடைப்போம். ஆனா இப்போ நான் ரியா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். சரியா? டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம்
நம்ம எல்லா பலூனையும் சேர்ந்து உடைக்கலாம். டான்ஸ் ஓகே. என்கிட்ட நிறைய கேம் இருக்கு, நீ என் கூட விளையாடுவல்ல? விளையாடலாம். ஆனா இப்போ நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து எல்லா பலூனையும் உடைப்பேன். சரி, சரியா? ஓகே. மேல மேல ஒயிட் ஒயிட், எவ்வளவு பெரிய பலூன் பாத்தியா? தனு, நீ போய் அண்ணன் கூட டான்ஸ் ஆடுப்போ. நல்ல ஐடியால. கோ. ஆலியா, ஆர் யூ கிரேசி? அபி கூட சேர்ந்து நான் எப்படி டான்ஸ் ஆடுறது? நான் அசிங்கப்பட விரும்பல. ஓகே ஃபைன், நான் போறேன். இந்த வாய்ப்பை நான் கை நழுவ விரும்பல. இப்பதான் உனக்கு புரியுதா? கோ. சரி வா, நாம இப்ப போலாம். மேல இன்னும் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம உடைப்போம். அபி, என் கூட டான்ஸ் ஆடுவியா? இல்ல இல்ல, சி சி, டான்ஸ் இல்ல. அங்கிள், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். ஆனா இனிமே அப்படி நடக்காது. ஆக்சுவலி இவரோட கண்டிஷன் நார்மலா இல்ல. கீழே விழுந்ததால பிரெயின்ல காயம் ஏற்பட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும். அப்புறம் ஏன் எனக்கு குறை வச்சீங்க? இல்லன்னா என் பொண்ணுங்க வாழ்க்கையில எந்த குறையும் இருக்க கூடாது, அவங்க எப்பவும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க கண்ணுல என்னைக்கும் கண்ணீர் வரக்கூடாது, என் புருஷனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா என் குடும்பத்துக்கு நீங்க பிரச்சனை தவிர வேற எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது அவ்வளவு சந்தோஷமா இருந்தா எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா என் குடும்பத்துக்கு எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கணும். என் குடும்பத்துக்கு நீங்க எப்பவும் பூவை மட்டும் தான் கொடுக்கணும், முள்ள மட்டும் என் கையில கொடுங்க, அது குத்துனாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே என் குடும்பத்தை சோதிக்காதீங்க, எதுக்கு மேல சோதிக்காதீங்க பிளீஸ். என் புருஷனை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. நான் என் குடும்பத்தை முழுமையா ஆக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நிறைவேற்ற உதவுங்க. பிரக்யா, அழாதம்மா, அழாத. இங்க பாரு, மொத்த குடும்பத்தோட பொறுப்பையும் நீ ஏத்துக்கணும்னு ஆசைப்படும் போது இவங்களால எப்படி உன்னை ஆசிர்வதிக்காம இருக்க முடியும்? சொல்லு பாப்போம். கண்டிப்பா ஆசிர்வதிப்பாங்கம்மா. ஆனா சில சமயங்கள்ல அவங்களுக்கும் பல சோதனைகள் ஏற்படும். அதனால இது அவங்களுக்கான சோதனை காலம். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் மனசை தளர விடாத. நீ வேணும்னா பாரு, கூடி சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும், சரியாயிடும்மா. என்னாச்சு காயத்ரி? ஒண்ணு ஆகலைங்க, சார் நல்லா இருக்காருன்னு பாக்குறதுக்காக நான் இங்க வந்தேன். இவர் நல்லா இருக்காரு இல்லங்க? ஏன் நீ என்ன அவர் பொண்டாட்டியா? ஐ மீன்
உனக்கு என்னமோ அபிய நல்லா தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தானோ ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஒரு நிமிஷம். இந்த காயத்ரிக்கு மட்டும்தான் அபி மேல அக்கறை இருக்கு. அவ தான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறா. அதனாலதான் அபி அவ சொல்றதை எப்பவும் கேக்குறான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு காயத்ரிய நீங்க எதுவும் சொல்லாதீங்க. டாக்டர் ப்ளீஸ் டெல் மீ த ரிப்போர்ட்ஸ் ஆர் ஓகே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இவர் பிரெயினோட மேஜர் பார்ட்ஸ் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படின்னா நாம சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே இவருக்கு நல்லா புரிய வருது. நன்றி ஆண்டவா. பட் ப்ளீஸ் அந்த பிரெயினுக்கு கொடுக்கற எக்ஸசைஸ நீங்க எப்பவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரி சரி டாக்டர் சார், என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். மித்தாலி, டாக்டர் சார் எல்லாத்தையும் காயத்ரி கிட்ட தான் சொல்றாரு. அவ தான் குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. டாக்டர் சார், இவதான் காயத்ரி. இவதான் அபிய நல்லபடியா பாத்துக்கிறா. அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா, புரிய வைக்கிறா. ஒரு விதத்துல பார்த்தா அபிக்கு ஏற்பட்ட எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் காரணம் இந்த காயத்ரி தான். உங்கள மாதிரியே இவளும் அபிக்கு டாக்டர் ஆயிட்டா. குட் ஜாப் காயத்ரி. இந்த வீட்ல உள்ள கிழவிங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்களே பிடிக்குது? முதல்ல அந்த பிரக்யாவை பிடிச்சது, இப்ப இந்த காயத்ரியா. இந்தாங்க டாக்டர் சார். தனு மேம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. உங்க ரூம்ல நான் வச்சிருக்கேன். என்னோட ரூம்லயா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் சார், இவர் ஏன் எழுந்திருக்கல? கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாரு. மெடிசனோட எஃபெக்ட்ஸ் தான், பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணன் குணமாறதுக்கு முன்னாடியே நீ அவரை கல்யாணம் பண்ணி ஆகணும். ஐ திங்க் அதுதான் உனக்கு என்னமோ பெட்டரா இருக்குன்னு தோணுது. பட் அபி அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? தனு, அதை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஃபேமிலி கூடவே விக்ரமோட ஃபேமிலியும் கூட இருக்கும். அவங்க தான் உன் கல்யாணத்துக்கு சாட்சி. ஆனா அலியா, அபிக்கு சரியான உடனே எல்லாரும் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்களே, அப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிறேன்? லூஸ் மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்ணுவேனா? நோ. என்ன ஆனாலும் சரி, பிரக்யாவை நான் இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். ஃபேமிலி கூட அந்த இடத்துல ஜட்ஜும் கூட இருப்பாரு. பவர் ஆஃப் அட்டர்னியோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு ஆகணும். யூ மீன்? ஓ மை காட், அப்ப என் ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்? இன்னைக்கு நைட். தனு, எப்ப வேணாலும் அண்ணன் குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காயத்ரி அவரை பாத்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அவரோட மென்டல் கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது நல்லபடியா நடக்கணும்னா அவரோட மென்டல் கண்டிஷன் சரியாறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாகணும். என் கூட இந்த விளையாட்டை விளையாட ரெடியா? ஐ அம் ரெடி. அபியை நான் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் அந்த அந்த ஐயர் சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் வீட்டில், கார்டன்ல, வெளியில எல்லா இடத்துலயும் நம்ம ஒன்னா இருக்கலாம். அது அதாவது 7 ஜென்மத்துக்கும் நீ கூட இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ணிக்க முடியாது? நீங்க குணமானதுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் குணமானதுக்கு அப்புறமா? குணமா எப்படி ஆகுறது? நீங்க எப்ப நீங்களாவே நல்லபடியா சாப்பிட முடியுதோ, எப்ப கத்தாம இருக்கீங்களோ, யார் மேலயும் கோவப்படாம, யார் மேலயும் டென்ஷன் ஆகாம. ஆலியாவ நான் கோவப்படுத்த கூடாது, அப்படித்தானே? எனக்கு தெரியும். அதாவது இது ரொம்பவே ஈஸி. நான் நல்லா குணமாயிடுவேன். அப்படி ஆயிடுவேன். நீ வேணா பாரு. அப்ப நம்ம சேர்ந்து இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரியா? சரி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு ஏன் வருவ? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல, நாளைக்கு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கண்டிப்பா வருவல்ல? சரி. சந்திரன் போனதுக்கு அப்புறம். சரி, பிளேனோட பிளேன் வச்சு விளையாடுங்க. லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் நான் உங்களுக்காக பிளேன் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறத நான் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும்.
சீக்கிரம் வந்துரு. பாய். ஓகே. இவருக்கு உடம்பு சரியில்லாத நிலைமையிலயும் எதுவும் ஞாபகம் இல்லாத நிலைமையிலயும் இவர் என் கூட சேர்ந்து இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. என் நெத்தியில இருக்க குங்குமத்துக்கு இவர்தான் சொந்தக்காரர்னு எப்படி இவருக்கு புரிய வைக்க? பயப்படாத தனு. ஒரு மாசத்துல அபி குணம் ஆயிடுவாரு. கொஞ்ச நாளைக்கு டாலரேட் பண்ணும், அவ்வளவுதான். உன் கூட தான் ஆலியா இருக்கால, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இதோ உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் வந்தாச்சு. சீக்கிரமா நீ ரெடி ஆகு. என்னோட ஆசையெல்லாம் இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடந்து முடியணும். யூ மீன் ஜட்ஜ் ஒத்துக்கிட்டாரு? ஆஃப் கோர்ஸ் ஒத்துக்கிட்டாரு. நான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன், and that's it. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, இது நார்மல் கல்யாணம் மாதிரி தான் நடக்கணும். அண்ணனோட கண்டிஷன் ஜட்ஜுக்கு தெரியாம நம்ம பாத்துக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும் ஆலியா. நீ என்ன நம்பு தனு, கண்டிப்பா தெரியாது. கல்யாணம் அது நடக்கும். நிஜமாவா? நீங்க தனவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தான். இந்த 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 காரணமா? அப்புறம் நைட் உங்களுக்காக ஸ்பெஷலா ஐஸ்கிரீம் பார்ட்டி ஒண்ணு இருக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த தலைப்பா இருக்குல்ல, இத கலட்டவே கூடாது. அங்க ஜட்ஜ் உங்ககிட்ட ஒரு பேப்பர் தருவாரு, அதுல நீங்க கையூட்டு வைக்கணும். அப்புறம் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் இனிமே எப்பவுமே கம்பு எடுத்து உங்களை அடிக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி ராத்திரிலியா? ஸ்பெஷலா உங்களுக்காக. அப்ப நான் கண்டிப்பா போட்டுப்பேன். ஆனா அப்புறம் அதெல்லாம் என்ன? அதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு காயுவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? அது இல்லன்னா நீங்க தனுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காயு கூட இல்ல. அட ப்ராமிஸ் பண்ணுங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் காயு இதே வீட்ல உங்க கூட தான் இருப்பா. இதே வீட்ல 7 ஜென்மத்துக்கும் இருப்பால? வீட்டுக்குள்ள கார்டன்ல எல்லா இடத்துலயும் இருப்பால? வண்டியில பார்க்ல இருப்பால? ஆனா இந்த தலைப்பா இருக்குல்ல, இத நீங்க இப்படித்தான் போட்டுக்கணும். சரியா? போட்டு காட்டுங்க பாப்போம். இப்படி இத நீங்க கலட்டவே கூடாது. நான் இத போட்டுப்பேன். அந்த வேலைக்காரி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டா. என்ன? அண்ணனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. நம்ம அண்ணனை எந்த விஷயத்துக்காகவும் வற்புறுத்த கூடாது, முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லவே கூடாது. நான் அதை தான் செஞ்சேன். அண்ணனுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், பலூன், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி, அது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல பாடமும் கத்து கொடுத்துட்டு போவாங்க. நான் இப்போ ரெடி ஆயிடுறேன். என்னாச்சு ரன்பீர், நீ இந்த மாதிரி பாக்குற? நான் ஏன் உன்னை அப்படி பார்த்தேன்னு உனக்கு கண்டிப்பா இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரன்பீர், எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த கல்யாணத்துல யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன நீ கேட்டினா முதல்ல இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நீ தானே தடுத்திருக்கணும். எனிவேஸ் forget it. நான் இப்ப வந்துடுறேன். நான் அவர் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்றது? நீங்க தனுவுக்கோ சீஃப்கோ கல்யாணம் நடக்க விட்டுருவீங்களா? நான் என்ன பண்றதுங்க? இங்கே நீங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வெளியே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். பிரக்யா ஆண்டி, எனக்கு இந்த உண்மை எப்பவோ தெரியும். ஆனா ப்ளீஸ் நீங்க பயப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உங்க சைடு தான். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா எனக்கும் பிராச்சிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக உங்களுக்கும் சீஃபுக்கும் நடுவுல பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. நான் சீஃப் மேல உயிரையே வச்சிருக்கேன். அப்புறம் என் சீஃப் உங்க மேல உயிரா இருக்காரு. அதனால நான் எப்பவும் உங்க காதலுக்கு நான் உறுதுணையா நின்றுட்டு இருப்பேன். இதெல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு? எப்போ உங்க கையில இந்த பிரேஸ்லெட்டை நான் பார்த்தனோ அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதை நான் உங்க வீட்லயே நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க எப்ப சீஃபை காப்பாத்துனீங்களோ அன்னைக்கே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்க முகத்தை நான் பார்த்துட்டேன். சாரி, யாருக்கும் சொல்லாம நான் இந்த மாதிரி முக்காடு போட்டு. சில விஷயங்கள் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கதான் முடியும். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில விஷயங்கள் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. என்னது? இங்க பாரு ரன்வீர், நான் உங்க சீஃப நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருக்கேன். ஐ ஹோப் அது ஏன்னு உனக்கு புரியும். நான் அவரை பாத்துக்கறதுலே கவனமா இருந்துட்டேன். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்க முடியல.
அதுவும் இல்லாம எப்படி என்னால கேட்க முடியும்? 2 பேருமே ஏன் பொண்ணுங்க தான். 2 பேருக்குள்ளேயும் வெறுப்பு இருக்கு. ஆனா 2 பேரையும் பெத்தவனா. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட கேட்க ஏதாவது ஆசைப்படுறீங்களா? அப்ப ப்ளீஸ் எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கான உண்மையான பதில சொல்றேன். உண்மையை தான் சொல்லுவேன். ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவு உன்னோடதான். நீ எவ்வளவு அழகா இருக்க. மாலை மாத்திக்கணும், 2 பேரும் எழுந்துச்சு நில்லுங்கோ. மாலை மாத்தணும்னா எந்திரிச்சு நிக்கணும், அப்பதான் லட்டு கிடைக்கும். லட்டுவா? ஆமா, லட்டு தான் கையிலேயே வச்சிருக்கேன் பாரு. ஏந்திரி. எனக்கு இல்ல, அங்க போடு. அங்க. ஓ, உட்காருங்க. இப்ப உட்காந்து உட்காருங்க. அதுக்குள்ள கேம் முடிஞ்சிருச்சு? இல்ல, இன்னும் பெரிய கேம் இருக்கு. உட்காரு. அப்படியா? மிஸ்டர் நருலால், உங்ககிட்ட ஏற்கனவே பேசினேன். அது இந்த பேப்பர் பத்தி தான். இதுல அண்ணனும் சைன் பண்ணிடுவாரு. இது சரியா இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாத்துருங்களேன். சில சடங்கு சம்பிரதாயங்களை நாம ஜாதகம், முகூர்த்தம், நல்ல நேரம், இதுக்கெல்லாம் நம்ம நிச்சயம் மரியாதை கொடுத்தே ஆகணும். அதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நீங்க நினைக்கிறத விட்டுருங்க விக்ரம். ஃபேக்ட் என்னங்கறத பாருங்க. நாம எஜுகேட்டட் பீப்புள். இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் நாம எப்பவும் நம்ப கூடாது. மண்டபம் உடைஞ்சு போச்சு, கல்யாணத்தை நிறுத்திருங்க. மாலை போடும்போது அருந்து கீழே விழுந்துருச்சு, கருப்பு போன ரோட கிராஸ் பண்ணிருச்சு. இது எல்லாமே ரப்பேஷ் விக்ரம். ஆலியா, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால இப்ப கல்யாணம் பண்ணலாம். ஐயரே, நீங்க இப்ப மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த கல்யாணம் 1 மாசம் என்ன, மொத்த வாழ்க்கையும் நான் வாழ்ந்து காட்டுவேன். பாருங்க, நான் எல்லாருக்கும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். மணமேடை கலைஞ்சிருந்தா என்ன, இதுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். I'll just come back. சரி சரி, நான் கல்யாண மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. ஆலியா, அபியோட ட்ரெஸ் மாத்திரலன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காயத்ரி, அண்ணனை நீ கூட்டிட்டு போ. அண்ணா, நீங்க காயத்ரி கூட போங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்ப நீ ஆயிட்ட என்னோட ஃபியான்சியா? ஞாபகம் இருக்கா? இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் மறந்தாதான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பாப்பாங்க. நான் எதையும் மறக்கல. என்ன, நான் இந்த ஞாபகங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலி ரொம்ப ஸ்லோவா பண்ற காயு. சீக்கிரம் பண்ணு. நீங்க அவரை ரெடி பண்ணாதீங்க. பண்ணேன்னா கல்யாணம் நின்னுடும். என்ன சொல்ற? இந்த கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நீ சொல்லு, கல்யாணம் நடக்கணும். ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா நடக்கணும். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் எனக்கு பலூன், டாய், சாக்லேட், பலூன் இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்க? நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வேண்டான்னு சொல்லாத. அவர் சொல்றபடி கேட்கலன்னா அவர் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் பிடிவாதத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது.
இங்க இவ்வளவு நடக்குது, ஆனா அம்மா ரியாலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறாங்க. என்னது அவங்க கிச்சன்லயா? என்னாச்சு? எல்லாமே சரியா தானே இருக்கு? எல்லாம் சரியா தாங்க இருக்கு. எல்லாம் சரியா தான் இருக்கு. வாங்க நான் போலாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்ததுல, காயு தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. அப்பதானே எனக்கு கல்யாணம் நடக்கும். நல்லா பண்ணிருக்கா. வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்காக ஐஸ்கிரீம் பார்ட்டி இருக்குல்ல? ஐஸ்கிரீம் பார்ட்டி எனக்காகவா? உங்களுக்காக தான். நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி எல்லாருக்கும் பிடிக்கும். அட, நான் இத போட்டுக்கணும்ல. ஆமா, இந்த மித்தாலி அண்ணி எங்க போனாங்க? வேலைன்னு வரும்போதுதான் இவங்க எங்கேயாவது போயிடுவாங்க. போலாம். கடவுளே, கரண்ட் இப்பதான் போணுமா என்ன? பிரக்யாவ நான் அவளை பார்த்துட்டேன். அட கடவுளே. யாரு? கடவுளே. யாரு? 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 யாரது? 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 கடவுளே. யாரு? யாரது? கரண்ட் வேற இல்ல. கடவுளே, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்துங்க கடவுளே. 1 2 3 ஓடு மித்தாலி. ரன்வீர் கல்யாணம் நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, கல்யாணம் நடக்கல. எல்லாரும் லைட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட பிரக்யா பூதம் ஆயிட்டாளா? அட கடவுளே, கடவுளே என்ன காப்பாத்துங்க. கடவுளே, கடவுளே என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் கடவுளே. ரன்வீர், உன் சீஃபும் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். கரப்பாம்பூச்சி, எலி, பல்லி, ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு இருட்ட பார்த்தா பயம். வா போலாம். ஆலியா மேடம், ஆலியா மேடம். நான் என் சார்ஜர் அம்மா ரூம்ல வச்சுட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆலியா மேடம், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் என்ன கேட்கணும்னு சொல்லு. தானு மேடம் மேடையில இல்ல, சார் மட்டும் எதுக்கு உட்காருங்க? சில சமயத்துல காயனு ரொம்ப விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குற. அப்கோர்ஸ் அண்ணன் தடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்க முடியும்? மேடம், நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணுங்க. ஆரியன் தம்பி எங்க? அவரை நான் பாக்கலைங்க. ஆரியனை நீ எதுக்காக பாக்கணும்? அவன் இங்க வரல, அவ்வளவுதான். அவன் உங்களோட ஒரே ஒரு பையன்லங்க. அதான் அவன் ஏன் வரலன்னு. ஏதாவது முக்கியமா சொல்ல வேண்டியிருந்தா சொல்லு. கண்ட விஷயத்த பேசி என்னோட நேரத்தை வீணாக்காத. ஒரே ஒரு நிமிஷம் ஆலியா மேடம். சொல்லு. நான் வந்து அதாவது நீ என்ன தடுக்கணும்னு நினைக்கிறியா? ஏன்? அது என்னன்னாங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா தானு மேடம் புகுந்த வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா உங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஸ்கூல்ல படிச்சிருக்கணுங்க. கல்யாணத்தை முடிவு பண்றது குடும்பம், வயசு முடிவு பண்றது அரசாங்கங்க. ஆனா யாரோட இஷ்டம் இல்லாமலும் கல்யாணம் நடக்காதுலங்க. இப்ப சாரோட நிலைமை இருக்குல்லங்க. அவரு விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்றாரா இல்லையா? எனக்கு நீ லட்சம் எடுக்காத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியுங்க. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நீ என்ன பண்ண போற? ஜட்ஜி சார் கிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத சொல்லி. என்ன மிரட்ட பாக்குறியா? ஆமா, மிரட்டணும். How dare you? காயத்ரி, என் முன்னாடி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னு சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? வேலை முடிஞ்சதுல? வேலை முடிஞ்சது. முடிஞ்சதா? ஆனா நீ என்ன பண்ண? நான் தண்ணி குடிக்கிற தண்ணியில தூக்க மாத்திரையை போட்டுட்டேன். அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காதுல்ல. சிம்பிள். ஆனா இது கண்டிப்பா வேலை செய்யும் நீ நம்புறியா? 100% ஷூர். ஆக்சுவலி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல, ஷூர். கண்டிப்பா அவங்க வரவே மாட்டாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். இல்ல 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 ப்ளீஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட ப்ளஷர். நாம இங்க இருந்து போலாம். இங்க இருந்து நம்ம போலனா அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சரி போலாம்.
தனு 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 எந்திரி. ஐயா ரெடியா இருக்காரு, எல்லாமே ரெடியா இருக்கு, எல்லாம் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் ஆலியா. நான் உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டே இருக்கேன், நீ வரவே இல்ல. தனு நீ குடிச்சிருக்கியா? நோ, ஐ அம் நாட் ட்ரங்க். நான் குடிக்கல. இன்னைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்காவது நீ குடிக்காம இருந்திருக்கலாம்ல. யூஸ்லெஸ் ஒன். I'm just telling you ஆலியா. உன்னால ஸ்டடியா கூட நிக்க முடியல, ஆனா நீ குடிக்கலன்னு சொல்ற. இல்ல இல்ல இல்ல. ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப் தனு. எப்படியாவது இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் என்னோட டென்ஷன் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆனா நடக்க மாட்டேங்குதே. என் டென்ஷன் போகணுங்கிற எண்ணமே உனக்கு கிடையாதுல்ல. உன்னை போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன்ல. பாவரா பட்டாணில அன்னைக்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஜட்ஜ கூப்பிட்டேன். கல்யாணத்துக்கு அவர் சாட்சியாவும் இருப்பார்ல. உனக்கு இந்த நாள் எவ்வளவு முக்கியம்னு நினைப்பேன் நினைச்சானா நினைக்கவே இல்லல. எல்லாரையும் விட ஓ மேலதான் நான் அதிக நம்பிக்கை வச்சானா நீ இப்படி குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. இல்ல ஆலியா, நான் ஆமா இல்லதான். கமான் கேட்டா எழுதுரு. இங்க பாரு, நான் உண்மையிலேயே குடிக்கவே இல்ல. யூ ஹாவ் டு பி ஓகே. கமான். ரன்வீர் இவ எழுந்திருக்க மாட்டான்னு நீ சொன்ன, ஆனா இங்க வந்துட்டா. தெரியலையே, நான் தண்ணியில 2 மாத்திரை போட்டும் அப்படியே வந்துட்டா. 4 போட்டிருக்கலாம்ல. மம்மிக்கு 1 மாத்திரை போட்டாலே தூங்கிடுவாங்களே. நீ உன் அம்மாக்கு இல்ல, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதான் நான் அம்மாக்கு கொடுப்பேன். அதெல்லாம் விடுங்க. ஆனா இங்க என்னடானா இப்ப என்ன பண்றது, இவங்க வேற இப்படி நடந்து வராங்களே. ஏன்னா உனக்கு தனுவை பத்தி தெரியாது. அவளுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அது சீக்கிரமா வேலை செய்யாது. இந்த மாதிரி ஆளுங்களை குடிகாரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிகாரங்களுக்கு தான் மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. தனு இவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் ஆகல. பிரஷர்னால அவ கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கா. இவங்க குடிச்சிருக்காங்களா? அது வந்து பிரஷர்னால அவ இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கரண்ட் போனதுனால கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு கொஞ்சம் பயந்து போயிட்டா. நான் வந்துட்டேன். என்ன வந்துருச்சு மித்தாலியா? நீ தாலி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த தாலியை ஐயர்கிட்ட கொடுங்க. அப்புறம் நீங்க இவளை கொஞ்சம் சமாளிங்க. இவளுக்கு என்னாச்சு? இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவளுக்கு என்னாச்சு? தனு, நீ இப்படி உட்காரு. இப்படி நேரம் உட்காரு. ஸ்டெடியா இரு. நீ யாரு? யாரா இருந்தா என்னங்க, உன்னை விட பெட்டர். நான் எதை பத்தி எப்போ யோசிக்க மாட்டேங்க. மனநல பாதிக்கப்பட்டவரை யாராவது கல்யாணம் படிப்பாங்களா சொல்லுங்க? திரும்ப என்ன எதிர்த்து பேசுறியா? நாளைக்கே நான் உன்னை எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குவேன். நான் உன்னை வெளியே தள்ளுறேன் பாரு. அபி விஷயத்துக்கு வருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அபிய சரி கட்டி அவன் வாயில இருந்து உன் பேரே வர முடியாத அளவுக்கு நான் பண்றேன். சார் மேல நீ கைய வச்சன்னு வை, அதுக்கப்புறம் உன் கைய கால உடச்சு அடுப்புல வச்சிருவேன் பாத்துக்க. உனக்கு இவ்வளவு தைரியமா? பிரக்யா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பிரக்யா. அது என்னன்னா, நாளைக்கு கண்டிப்பா நான் அபிய கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பிரக்யா. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அவர் கூட போனா அவர் ரூம் கதவை சாத்திக்கிட்டாரு. ஆனா இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீஸ் ஓகே. ஓகே ரன்வீர், ஒரு பிரச்சனை. தனு என் முகத்தை பாத்துட்டா. தனு மயக்கத்துல இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அம்மா நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ அவ மறந்துடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஆலியா குட் நைட் ஆலியா. குட் நைட் காயத்ரி. குட் நைட் தனு. தனு
உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காம்படிஷன். என்ன காம்படிஷன்? காம்படிஷன். இது வந்து இது காம்படிஷன். சன் அங்கிள் கூட. அது முதல்ல அவர் இந்த ஐஸ்கிரீமை உருக்குறாரா இல்ல நான் முதல்ல ஐஸ்கிரீமை சாப்பிட்றேன்னா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். உங்ககிட்ட பேசுறேன், எப்படி நான் சாப்பிடுவேன்? ஜெயிக்கிறதுக்கு நான் இதை சாப்பிட்டு தானே ஆகணும். நீ சாப்பிடுறியா? நீ இத சாப்பிடுறியா இல்ல புதுசு வாங்கிட்டு வரவா? நீங்க சாப்பிடுறது வேணும். நீ புதுசு வாங்கிக்க. நீ இந்த புதுசை சாப்பிட்டேன்னா நான் காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன். நான் சும்மா காமெடி பண்ணேன். நான் சாப்பிட்டத சாப்பிடு. இட்ஸ் ஓகே. ராம் சிங், வெளியே வா. என் கையில கிடைச்சனா உன கொன்னுடுவேன். சரியான பைத்தியக்கார. உயிரோட கொன்னுடுவேன்றா. ஐஸ் பை அவுட், ஐஸ் பை அவுட். நீங்க இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த இடம் நல்லா இருக்கு. நான் படுத்து தூங்குறேன். நீ எங்க போன? என் கிட்ட கிடைச்ச அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, நீங்க ஒளிஞ்சே இருக்கணும். வெளியில வரவே கூடாது, சரியா? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் நம்மள பாத்துட்டா என்ன ஆயிட போகுது? வெளியில வந்துதானே ஆகணும். இது வேற கேம். இதுல இருந்து வெளியில யாராவது வந்தாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். என்ன வேற? நீங்க வெளியில வந்தீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. நான் தோத்து போயிடுவேனா? இல்ல எனக்கு தோக்குறது பிடிக்காது. நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிக்கிறதுக்கு போறதவன். நான் வெளியில வர மாட்டேன். வர மாட்டேன். ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். ஒளிஞ்சுக்கோங்க. அமைதியா உள்ள போங்க. அவன் வர பாருங்க. சீக்கிரம் ஒளிஞ்சிக்கிறேன். அந்த ரவுடி அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கவனத்தை திசை திருப்பி ஆகணும். ஐயோ, கத்தாதீங்க. அண்ணன் என்ன பார்த்து பயப்படுறாரு. அண்ணன் அப்படி மாத்தினவள இவதான். அவர் இருந்த கண்டிஷனால இவ என்ன சொன்னாலும் அவர் அப்படியே கேட்டாரு. உன்னோட அண்ணன் நீ நடந்துகிட்ட விதத்தினாலதான் பயந்தாரு, தெரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் உனக்கு அவர் மேல கொஞ்சம் கூட அக்கறை இருந்ததுல. அப்படி இருந்திருந்தா நீ அவர் மேல கை ஓங்கி இருக்க மாட்டேன். கை ஓங்கினதான். நான் என் அண்ணன் மேல கைய ஓங்கினதான். ஆனா ஒரே ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் நான் அவரை பயமுறுத்தின அவ்வளவுதான். கம்ப காட்டி எப்ப உன் கைய கடிச்சாரோ அப்பதான் நான் முத தடவை கைய ஓங்கினேன் பிரக்யா. ரெண்டாவது தடவையும் ஒன்னாலதான் நான் அவரை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நீ அவரை டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு வந்த, அதனால அவர் ராஜ் அண்ணனை அடிச்சாரு. மூணாவது தடவை நான் அவரை எப்ப அடிச்சேனா, அவரை என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நீ கூட்டிட்டு வந்தல. நான் எப்பெல்லாம் அண்ணன் மேல கைய ஓங்குனேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் நீதான் பிரக்யா. அண்ணனுக்கு பெஸ்ட மட்டும்தான் குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவருக்கு நடந்த எல்லா தப்புக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீயா மட்டும்தான் இருப்ப பிரக்யா. இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு நடக்கணும்னு நினைச்ச பிரக்யா, சொல்லு. அவரை எல்லாரையும் சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவர் எதை மறந்தாரோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அப்படி பண்ண. ரூம சாத்தி வச்சுக்கிட்டு அவருக்கு என்னெல்லாம் ஞாபகப்படுத்த நினைச்சேன்னு சொல்லு. அவ்வளவு நெருக்கமா போக வேண்டிய அளவுக்கு என்ன இருக்கு?
ஆலியா, உன்னோட இந்த கேவலமான எண்ணத்தினால நீ என்னைக்குமே மேல ஏறி போகவே மாட்ட. ஆனா உன்னோட இந்த எண்ணத்தினால நீ ரொம்பவே முன்னாடி போயிட்ட. நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அண்ணனை ரூமை விட்டு வெளியில நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஏன்னா ஜெயில தான் கைதிகளை அடைச்சு வைப்பாங்க. அவர் ஒன்னும் கைதி இல்ல. கைது பண்றதுக்கான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவரோட ரெப்புடேஷன், கம்பெனியோட ஷேர். அவரோட நிலைமையில வெளியில தெரிய ஆரம்பிச்சா அப்புறம் யாரெல்லாம் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லன்னா அவரை கிண்டல் கூட பண்ணலாம். நான் எப்பவுமே அண்ணனை பத்தி நல்ல விதமா மட்டும்தான் யோசிப்பேன் பிரக்யா. அதே மாதிரி அவருக்கு எப்பெல்லாம் தப்பு நடக்குதோ அதுக்கு நீ மட்டும் தான் காரணமா இருப்ப. நல்லா யோசிச்சிருக்கா ஆலியா. ஒருத்தர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவரை திருத்துறன்ற பேர்ல அவரை அடிக்கிறது நல்ல விஷயமா? அவர் ஒண்ணும் வேற யாரும் இல்ல, உன் கூட பிறந்த அண்ணன். உண்மையிலேயே உனக்கு அவர் மேல அக்கறை இருந்தா அவரை குணப்படுத்தணும்னு நீ நினைச்சிருந்தா நீ அவரை அடிச்சிருக்க மாட்டேன். நான் பண்ண மாதிரி தான் பண்ணிருப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போறீங்க. அபிய கேர் பண்றதுக்கு நாங்க இங்க இருக்கோம். நீ மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் இங்க போக மாட்டேன். ஐ செட் போக மாட்டேன். அன்பா சொன்னா கேட்க மாட்டான். மித்தாலி அண்ணி, இவளை புடிங்க. இவளை அடிச்சு வெளியில துரத்தாத வரைக்கும் இவ இங்க இருந்து போக மாட்டான். பிரக்யா, என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது சொல்லுமா. யாரோ அவரை கொல்ல வந்தாங்க. என்ன? யாரோ அவரை கொல்ல பாக்குறாங்க. அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். ஆனா என்னால தடுக்க முடியல. யார் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா என்னால தாங்க முடியாதோ அவர் மேல இருந்து அவ்வளவு ரத்தம் கொட்டுச்சு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. பக்கத்துல இருந்து என்னால கத்த முடிஞ்சதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. சரிதம்மா, டாக்டர் வந்தாரு. ஆனா டாக்டருக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அவரை அடிச்சா குணமாக மாட்டாரு, அன்பாலதான் குணமாவாரு. அது யாருக்கும் தெரியல. என்னால அவருக்கு எதுவுமே பண்ண முடியல. பிரக்யா, நான் வந்ததுல இருந்து உன்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கேன். நீ மிஸ்டர் மெஹ்ராவை பத்தியே பேசிட்டு இருக்கியேமா?